வீட்டுக்கு பணியாளரா நீங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி இருந்தா நீங்க வேலைக்கு எடுத்துப்பீங்க? டேய் அரமண்டையா, இங்க வா. நம்ம புது கஸ்டமருக்கு கொள்கை எடுத்து சொல்லு. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா வரணும் சார், நீட்டா வரணும், க்ரூம்டா வரணும். மாசம் பிறந்தா சேலரி கரெக்டா கொடுத்துருவேன். நடுவுல வந்து ஒரு 500 கொடு 200 கொடுன்னு கை மாத்தா கேட்க கூடாது. 500 ரூபாய் கேட்ட உனக்கு எங்க அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. நான் வந்து நம்ம ஊர் பக்கத்துலயே இருக்காங்களா அப்படின்னு பாப்பேன் சார். வீட்டு பக்கத்துலயே இருந்தா ஏதோ எமர்ஜென்சினா சீக்கிரமா கூப்பிட்டுக்கலாம் அவங்கள. நீ அப்படி வரியா? எஸ் மேடம் சரிங்க அப்படின்னு நம்மள மதிப்பு கொடுத்து பேசுறாங்களான்னு அதுக்காக ரொம்ப பேசுறவங்கள எடுக்க மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, கால் மீ மேடம். சாரி மேடம். அப்புறம் எத்தனை வீட்ல வேலை செய்யறாங்கன்னு கேட்டுப்பேன். ஒரு 3-4 இடத்துல வேலை பார்த்தா எடுக்க மாட்டீங்க. ஆமா, இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. அப்புறம் இந்த salary advance கண்டிஷனா சொல்லிடுவேன். கண்டிப்பா நான் salary advance ஆர் எனி டைப் ஆஃப் அட்வான்ஸ் கடன் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். அது அனாவசியம். நீங்க salary advance கடன் அது கிடையாது. ஏன் வந்து 5000 ரூபாய் கொடுமா 10000 ரூபாய் கொடுமான்னு salary advance வாங்கிப்பாங்க. மாசம் 1000 ரூபாய் கழிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. டேய் நான் இப்படிலாம் சொல்லவே இல்லையடா. அதுக்கு நான் அக்ரி பண்ணி இறங்கிட்டேன்னா எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேனோ அதெல்லாம் அடுத்துல இருந்து செய்வாங்க. சொல்லாம கொள்ளாம லீவ் எடுக்கிறது, லேட்டா வரது. குட் மார்னிங் பா. இதுதான் கடைக்கு வர லட்சணமாடா. லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்? சரி நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங் சொல்றேன். அவங்க சொன்ன மாதிரி சேலரி அட்வான்ஸ் அது எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. குழந்தைங்க இருக்காங்க சார் வீட்ல, கொஞ்சம் டீசெண்டா பேசணும். சென்னை தமிழ் உங்களுக்கு தெரியும். நல்ல தமிழ் தான், சென்னை தமிழ். இல்ல என்ன சார், பிரச்சனை? கொஞ்சம் அந்த தமிழ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். லூசு மாதிரி பேசாதடா. ஸ்லாங் வந்து கொஞ்சம் பாப்பேன் சார். என்ன ஸ்லாங் பாப்பீங்க? பேசும்போது கழுத கஸ்மானம். நீ அதுன்னு எல்லாரும் ஸ்லாங்னாலே உடனே சினிமா பார்த்து சென்னை ஸ்லாங்கே சொல்றீங்க. சின்ன வயசுல நிறைய சினிமா பாப்பியா? ஆமா. நீங்க எந்த ஊரு? அரக்கோணம் சார். அரக்கோணம். இது என்ன அநியாயம் கேட்டா, நீங்க இங்க தான் இருக்கீங்க சென்னை பக்கத்துல. என்னடா புத்தலாட்டது? அவங்க பேசுறதே எங்களுக்கு பிடிக்கல சார். கழுத என்னன்னோ சொன்னாங்க, அது எனக்கு கூட பேச வரல. யாராவது பேசுறாங்களா பாருங்க. அதானே. அதாவது எப்படி பேசுறாங்கன்னா, ஐயோ நான் வரும்போது அந்த சனி அப்படி பண்ணிட்டாமா அப்படின்னுவாங்க. அப்படியா? அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நான் ஸ்லாங். நாங்க யாருமே அப்படி பேசல. ஆனா அவங்க 4-5 முறை பேசிட்டாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓகே, வேறு அவங்க எங்க சரௌண்டிங்ல இருக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க வீட்ல போய் அவங்க பக்கத்து வீட்ல எல்லாம் வேலை செய்யக்கூடாது. ஏப்பா அது வந்து என்ன ஆகுனா சார், இவ்வளவு காசிப் கிரியேட் ஆகும் சார். என் வீட்டு விஷயம் ஈஸியா போயிடுது. ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. அது தெரியாதவங்க வீட்டுக்கு போயிருந்தா பரவாயில்ல. சோ ஃப்ரெண்ட் வீட்ல, தெரிஞ்சவங்க வீட்ல, சொந்தக்காரங்க வீட்ல வேலை பார்க்க கூடாது இல்லையா? இவங்க வந்து டவுன்ல இருந்து சொல்லிட்டாங்க, நான் கிராமத்துல இருக்கிறேன், மாப்பு போடுன்னு சொல்ற வேலை இல்லை. அது கூட பரவாயில்ல, சாணி போட்டு முழுகுமீங்க பாருங்க. ஐயோ, அதுக்கு மாப்பே 4 தடவை போட்டுலாம். நினைச்சால நெஞ்சு பதறது. சரி நாம வாங்க போயிடலாம். இப்போ ஒரு 4-5 வீட்ல வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வீட்ல போகும்போது அவங்களே ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, டீசெண்டா இருப்பாங்க. இப்போ ஒரு 4-5 வீடு என் வீடு லாஸ்ட்ல வர போறாங்கன்னா அப்படியே ஸ்வெட் ஆகி நம்மளுக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். மாடி சொல்லவாரி போயிடலாம். பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. மஞ்சள் இப்போ இந்த மேடம் சொல்றாங்க நாங்க பைசா கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. இவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, இவங்களுக்கு பேங்க்ல லோன்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தா என்ன சம்பளத்துல புடிச்சுக்க போறீங்க? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. அட்வான்ஸ் 5000 ரூபாய் கொடு, மாசம் மாசம் புடிச்சுக்கோ. இது சொல்லும்போது இவங்களுடைய பிஹேவியர்ல மாற்றம் வருது. காசு வாங்கிட்டோம்ன்றதுனால வேலை சரியா நாங்க செய்யாம இருக்க மாட்டோம் சார். ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. உங்களுக்கு ஒரு பண நெருக்கடி வருது, நீங்க எங்கெல்லாம் அந்த பணத்தை கேட்பீங்க? நாங்க ஒரு தேர்ட் பார்ட்டிட்ட தான் கேக்குறோம். தாண்டமா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு 1500 ரூபாய் கொடுங்க. பணமா? அட கொடுங்களே. அவங்க எதனால உங்களுக்கு அந்த கடனை தராங்க? salary இருக்கிறதுனால தராங்க. அதே மாதிரி தான் நாங்க அவங்க கிட்ட வேலை செய்யறோம், கடன் கேக்குறோம். அந்த மாதிரி தான் இதுவும். ஆஹா, லாப்பாயிண்ட் பேசி ஆப் பண்ணிட்டு போயிட்டானே. இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு ஆள் வந்து 4 வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது அழுக்கா வருவாங்கன்னாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் தருவாங்க சொல்லுங்க? சொல்றா. என்னன்னு பேசுறா. ஏதாவது பேசுறா. அந்த ஒரு வீட்டு சம்பளத்தை வச்சு நாங்க குடும்பம் பண்ண முடியுமா? எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? அப்படியே எப்ப முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. அவங்க லாஸ்டா ஒரு 1 o'clock 2 o'clock வருவாங்க என் வீட்டுக்கு. அவங்க வரும்போது ரொம்ப களைச்சு அப்படியே வேற அப்படியே ஊத்தும். உழைக்காம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வரோம் நாங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. இப்போ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறோம். போனோம்னா சோபால உட்காந்து ஃபேன் போட்டு விட்டு ஏசி போட்டு உட்கார வைக்கிறாங்களா? பாத்திரம் தேய்க்க போறோம், கிச்சனுக்குள்ள ஃபேன் இருக்குமா? அப்ப வேர்த்து போகாதா? எவ்வளவு குறைநறைகள், எவ்வளவு நெருக்கடி, எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். வீடு பெருக்கி துடைக்கிற அந்த மாப்பு துடைக்கும் போது வேர்த்து போகாதா? ஒரு கிச்சன்ல போய் சமையல் பண்றோம், அடுப்பண்ணையில என்ன பண்ண முடியும்? வேர்த்து போகாதா? இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. ஒரு வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னா அடுத்த வீட்டுக்கு போகும்போது எப்படி நாங்க அந்த முதல் வீட்ல ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டோம்? அது நாங்க தப்புன்னு சொல்லல சார், அது இயற்கை. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். இயற்கைனா அந்த வரும்போது ஃப்ரெஷ்ஷா வரணும்னா எப்படி? அதுக்கு ரீசன் சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இப்போ எங்க வீட்ல எல்லாம் சின்ன குழந்தைங்க வச்சிருக்கேன், கை குழந்தைங்க வச்சிருக்கேன், உள்ள வரைக்கும் வருவாங்க. எனக்கு அந்த ஒரு டிஸ்கஸ்டிங்கா இருக்கும்ல சில நேரத்துல. ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டு கட்ட நான் வந்தா என்னன்னு அர்த்தம்? இப்படி வேர்வையோட போறோமா, போறதுனால நம்மளுக்கு என்னவோ இந்த நாய்களுக்கு சோறு போற மாதிரி தனியா ஒரு தட்டு, ஒரு டம்ளர். என்னடா செய்யறது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட்லாம் இப்போ கிடையாது சார். நீங்க இல்லன்னு வச்சுக்கோங்க, இருக்கு இல்லமே.
சார் அப்புறம் அவங்க சொன்னாங்க 4 வீட்ல வேலை பார்த்து எப்படி ஃப்ரெஷ்ஷா தப்புன்னு தாண்டி போறீங்க. அவங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியலையா? வீட்டுல தனி தட்டு டம்ளர் கொடுக்குறீங்க, அது ஈஸியா தாண்டி போறீங்க. இப்படி தாண்டா நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றது, விட்டு தொலைக்க வேண்டியதா. நாங்களே எங்க வீட்டுல எல்லாருமே அவங்களுக்கு ஒரு பிளேட் தனித்தனியா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்க அவங்களுக்கு ஒரு பிளேட் ஒரு டம்ளர் கொடுக்க தப்பு இல்லைங்களா சார்? சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. அது வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு அந்த தொடப்ப கட்டை வைக்கிற இடத்துல மொர வைக்கிற இடத்துல வைக்கிறது. அவங்க சட்டெல்லாம் அங்க வைப்பீங்களா? நல்ல செருப்பு அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க. கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க. ஆனா காசு பாத்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க. ஆனா பக்கத்துலயே ஒரு நாய் இருக்கும், அதை இப்படி இப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டம்ளரை குடிச்சிங்கன்னா அந்த வாஷ் பேஷன்ல கழுவாதீங்க, வெளியில எடுத்துட்டு போய் கழுவுங்க அப்படின்னுவாங்க. நான் சமைக்கிறேன் சார், அந்த வீட்லயே ஒரு பொண்ணு மேல் வேலை பாக்குறாங்க. ஆனா ஒரு தட்டு தான், ஒரு டம்ளர் தான். நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட முடியாது. அவ சாப்பிட்டா நான் சாப்பிட முடியாது, நான் சாப்பிட்டா அவ சாப்பிட முடியாது. என்ன கொடுமை சார். அப்ப அவ சாப்பிட்டுட்டு கழுவிட்டு சிங்க் இருக்குல்லைங்க சார், இந்த இடத்துல அந்த தட்டு அந்த டம்ளர் வச்சுட்டு போயிடணும். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அதே கழுவி அங்க வச்சணும். இதுதான் எங்களுக்கு ஒரு தட்டு ஒரு டம்ளர் தான். ஆனா அவங்க வீட்டுல பாத்திரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும். மனசாட்சி இருக்கா இல்லையாடா? இருக்கா இல்லையா? அவங்க வீட்டு பாத்திரம் எதுவும் நம்ம வீட்டுக்கு கொடுத்து விட மாட்டாங்க. பசங்களுக்கு சாப்பாடு இதை எடுத்துட்டு குக்கர் கழுவி வச்சுட்டு போங்கன்பாங்க. ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் தோய்ங்களேன்டா. நான் வந்து சமையல் வேலை பாக்குறேன் சார். மேல் வேலை செய்யறவங்களுக்கும் எனக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஒரே இதுதான். நான் சாப்பிட்டா அவங்க சாப்பிட முடியாது, அவங்க சாப்பிட்டா நான் சாப்பிட முடியாது. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைமுக்கு. இந்த சாப்பாடை கூட அந்த இடத்துல வந்து வருத்தமா சாப்பிடுற மாதிரி இருக்கும். அவசரங்கிறதுனால இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு சமைக்க வரோம் உங்க வீட்டுக்கு. ஆனா எங்களை ஏன் இப்படி நடத்துறீங்க? அப்படின்னா தீண்டத்தகாதவா ஆயிட்டோம். நீ எல்லாம் ஏன்டா உசுரோட இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா? இந்த பொண்ணுட்ட ஏன் அழறீங்க, என்னாச்சு? அழுகாதீங்க, பேசுங்க. நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி. அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே சார் அவங்க வேலைக்கு வராங்க. எதாவது ஒத்துக்கிட்டு என்ன பேச்சு இதெல்லாம்? ஏன்டா இவ்ளோ டாக்ஸிக்கா இருக்கீங்க நீங்க? மனுஷனா நீங்களா? இது என்னது அண்ணா? இருங்க வரேன். அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் வேலைக்கு வராங்க. மனசாட்சியே இல்லாத மனுஷனை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். இப்போ எல்லா வீட்லயுமே என்னன்னா அவங்களுக்கு தனி பிளேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால அவங்களுக்கு தனி தட்டு கொடுக்கறதுல என்ன சார் கஷ்டம்? ஏன் தனி தட்டு கொடுத்துருக்கீங்க? பாரம்பரியமா அப்படியே பழகிட்டோம் சார். பழகினதுனால நாங்க ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதிரி தான் சார் சாப்பிட்டுருக்கோம். நாங்க அது பழகிட்டு நமக்கு என்ன பண்றது? நீங்க பாரம்பரியம்னு சொல்றத நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த காலத்துல வேலைக்காரங்களுக்கு தனியா ஒரு தட்டு கிட்டுன்னு வச்சிருந்தாங்கல்ல, அதையே பாரம்பரியமா ஃபாலோ பண்றீங்க போல இருக்கு. நீங்க வெள்ளி டம்ளர்ல காபி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலாகாலமா அந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நான் ஒன்னு சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல சத்தியம் பண்ணி சொல்றேன், தட்டு மாத்தி சாப்பிட்டதே இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. சொல்லுங்க. சாப்பிட்டுருக்கோம். சரி ஏய் தம்பி, என்னண்ணே இனியே என்னால பொறுக்க முடியாது. ஆனா இவங்களோட மட்டும் தனியா ஒரு இடத்துல பத்தாம தனியா ஒதுக்கி வைக்கிறீங்களே, அது ஏன்? இவ்வளவுதான் கேள்வி. டேய் கேக்குறான்ல, சொல்றா. அவங்க அதான் ஒரு எச்சப்படுற மாதிரி தான் நம்ம அப்படி நினைச்சு தான் செய்யறோம். இப்ப நீங்க சாப்பிட்ட தட்டுல எச்சல் இருக்கு, அதை அவங்க கழுவுறாங்க. ரைட்டா, அதையே செய்யறாங்க. அவங்க சாப்பிட்ட தட்டுல எச்சல் இருக்குது, அவங்க கழுவிட போறாங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு அதுக்கு ஒரு தனி தட்டு கொடுக்கணுங்கிற என்ன வருது? பண்ணிட்டு ராமசாமி மாட்டிக்கியா? மைண்ட்ல என்ன ஓடி இருக்குனாக்கா அவங்க வந்து வேலைக்காரவங்க, அவங்களுக்கு தனி தட்டு தான் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். அவங்க சாப்பிட்ட தட்டுல நாங்க சாப்பிடக்கூடாது, நாங்க சமைக்கிறத அவங்க சாப்பிடுறாங்க. அப்ப நாங்க சுத்தமா இல்லையா சார்? நாங்க எங்க வீட்ல காஃபிக்கு தனி டம்ளர் கொடுக்குறோம். என்ன ரீசன்னா ஹெல்த் இஷ்யூக்காக தான் சார் பாக்குறோம். இப்ப கெஸ்ட் வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க? குட் கொஸ்டின். இப்போ உங்க தங்கச்சி வராங்கல்ல, அவங்களுக்கு தனி டம்ளர் இருக்கா? இல்ல சார், இவங்க நிறைய இடத்துல வேலைக்கு போறாங்க இல்லையா? சோ உங்க தங்கச்சி கூட 4 இடத்துக்கு ஆபீஸ்க்கு போறாங்க, மாலுக்கு போறாங்க. நிறைய போறான்டா. இப்ப அவரிடமிருந்து வராத நோய் உங்கள் வீட்டில் வேலை செய்யும் ஒரு பெண்ணிடமிருந்து மட்டும் வரும்னு நீங்க எப்படி தீர்மானிச்சீங்கன்னா கேக்குறேன். இத முளையிலேயே கிள்ளி எரியணும். இது வந்து ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ தானே சொல்றோம் சார். இப்ப முன்னால தீண்டாமை பேசுறப்ப இதைத்தான் சொன்னாங்க. அப்படி அது தெரியாது சார். ஆரோக்கியம் சுத்தம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே தான் நீங்களும் சொல்றீங்க. எந்த பெரிய வித்தியாசமும் இதுல இல்ல. ஏன்னா எத்தனை வாட்டி சொல்றீங்க, எத்தனை வாட்டி அடிக்கிறது உங்களை? திருந்த மாட்டீங்க. மாத்திக்க மாட்டோம். எங்க வீட்ல பாட்டி எல்லாம் இருக்காங்க. சோ நான் வந்து நாங்க சாப்பிடுற தட்டை கொடுத்தா திட்டுவாங்க. எது? அதுக்கு என்னப்பா? வேணா. ரைட் விடு. ஓ, உங்க பாட்டி இதுக்கு மட்டும் தான் திட்டுவாங்களா? ஆமா சார், கண்டிப்பா. மத்தவங்க திட்டுறதுல உங்க பாட்டி சொல்ற எல்லாத்தையும் கேக்குற ஆள் தான் நீங்க. எனக்கு இது சரியா பண்ணல. நீங்க ஒரு டாட்டூ போட்டிருக்கீங்கல்ல, இது உங்க பாட்டி ஒத்துக்கிட்டாங்களா? கை தூக்குங்க காட்டுங்களேன். இந்த டாட்டூவை உங்க பாட்டி ஒத்துக்கிட்டாங்களா? பட் நான் இதை எதிர்பார்க்கல சார், நானே வந்து மாட்டிக்கிட்டேன் சார். இது ஒரு தீண்டாமை, இது தவறுன்னு உங்க பாட்டி கிட்ட பேசி மேனேஜ் பண்ணுமா இல்லையா? வாட் இஸ் கால் எஜுகேஷன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? MA B.Ed. டீச்சர்.
நம்ம நாகரிகமாக வளர்ந்திருக்கிறோங்கிறது என்ன தெரியுமா? என்னுடைய இந்த வார்த்தை, என்னுடைய இந்த செயல் இன்னொருவரை புண்படுத்தும் விடுமோ அப்படிங்கிற சின்ன கருணையும் அக்கறையும் புரிதலும் இருக்கிறது தான் கல்வி. மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்புதான். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் கடவுளே.